போற்றுவோம் நமச்சிவாயம். கருவாய் உருவாகிய நாள் முதலாய் உருவாய் நினைத்ததன் திருவடிவே ஒருவாய் முருகா என அழைத்ததுமே வருவாய் அருள்வாய் அருள் தருவாய் முருகா. போற்றுவோம் நமச்சிவாயம். எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய அம்மையப்பருடைய திருவருளினாலே இன்று கந்த புராணத்தை 125வது அமர்வாக சிந்திப்பதற்கு திருவருள் கைகூடி அமைக்காக எல்லாம் வல்ல அம்மையப்பருடைய திருவடிகளை போற்றியும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடிகளை போற்றியும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். போற்றுவோம் நமச்சிவாய். சென்ற அமர்விலே அதாவது மிருக கண்டூயர் என்று சொல்லக்கூடிய முனிவர், அவர் பேர் புச்சக முனிவருடைய மகன் கௌச்சிக முனிவர். அவர் தவம் செய்கிறாரு. தவம் செய்யும்போது திருமால் அவருக்கு மிருக கண்டூயர்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துட்டு அவர் மறைகிறாரு. அவர் அந்த பிரம்மச்சாரிய விரதத்தை நிறைவு பண்ணிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறார். சொல்லிட்டு அப்பா என்ன சொல்கிறாரு, வாழ்க்கையில் பிறத்தல், பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தல், இல்லறத்தை கடைபிடித்தல், பிறகு தவம் மேற்கொள்ளுதல் அப்படின்னு 4 விதமான கருத்துக்களை சொல்லி அதனால் நீ இனிமேல்ட்டு இல்லறத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பெண்களை திருமணம் செய்து இல்லறம் நடத்துவது என்பது துன்பத்திற்கு உரியது அப்படின்றதுக்காக நிறைய விளக்கங்களை எல்லாம் சொல்லி அப்பா என்ன திருமணத்துக்கு வற்புறுத்தாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ற அளவிலே நாம் சென்ற அமர்விலே சிந்தித்தோம். இந்திரனுக்கு கௌதம முனிவரால் கெட்ட பேர் உண்டாச்சு. பெண்களை விரும்பினதுனால தான் இந்திரனுக்கு கெட்ட பேர் உண்டாச்சு. அதனால் எனக்கு திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திலோத்தமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் அழகி யார் படைச்சது அப்படின்னு கேட்டால் பிரம்மா படைத்தார். பிரம்மா யார்? காசிப முனிவருடைய தந்தை. நம்ம காசிப முனிவருடைய வரலாற்றை பார்க்கும்போது பார்த்தோம். அவர் மாயையை பார்க்குறாரு, பேரழகு உடையவளாக இருக்கிறா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அளவுக்கு எங்கள் அப்பா பெண்ணை படைக்க மாட்டார், எங்கள் அப்பா இந்த அளவுக்கு அழகான படைக்க மாட்டார். அப்படியே அவர் படைச்சி இருந்தார்னா அவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த அழகி பின்னால் அவரே சுற்ற ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு காசிப முனிவர் சொன்னார். அதே மாதிரியான ஒரு வரலாற்று குறிப்பை இங்கே சொல்கிறாங்க. சந்தன் உபசுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், சுந்தன் உபசுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அரக்கர்கள். அவர்கள் திருமாலிடமா பிரம்மாவிடமா யார்கிட்ட நிறைய வரங்களை வாங்கிக்கின்னு எங்களை யாராலும் அழிக்க முடியாது, அப்படி அழிக்கக்கூடாது அப்படின்னு வரம் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வரம் கொடுக்குறவங்க, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, உன்னுடைய இறப்பு எப்படி வேணும்னு சொல்லு, இரவாத வரம் தர முடியாது, ஆனால் என்ன பண்ணலாம், உனக்கு இறப்பு இப்படி தான் வேணும்னு சொல்லி வரம் தரேன் அப்படின்றான். அவங்க என்ன 2 பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய இறப்பு நாங்களே தீர்மானிச்சுக்கணும், எங்களுடைய இறப்பு எங்களால் தான் வரணுமே தவிர வேறு யாராலும் வரக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டுடுறாங்க. வரம் கேட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தேவலோகத்தையும் பூலோகத்தையும் பல இன்னல்களுக்கு ஆளாக்குகிறார்கள், அட்டுழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவர்களெல்லாம் போய் சிவருமான்கிட்ட முறையிடும் பொழுது பிரம்மா கிட்ட சொல்கிறார், ஒரு அழகான பெண்ணை படைங்க, படைச்சி அந்த பெண்ணை மயக்கி அவங்கள அடிச்சுக்கிற மாதிரி சண்டை போட்டு விடுற மாதிரி பண்ணுங்க அப்படின்றார். அப்போ தான் பிரம்மா என்ன பண்ணுறாரு, உலகிலேயே மிக பேரழகியாக திலோத்தமை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை படைக்கிறார். திலோத்தமை என்ற பெண்ணை படைத்து இந்த சுந்தன் உபசுந்தன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்களுக்கு முன்னாடி நடனமாட விடுறார். அந்த பெண்ணு நடனம் ஆடுறான். நடனம் ஆடும் பொழுது
அந்த அங்க அசைவுகளை எல்லாம் பார்த்த இந்த சுந்தனும் உபசுந்தனும் அவருடைய அழகிலே மயங்குகிறார்கள். மயங்கி ஒருத்தன் என்ன சொல்கிறான், இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், தயவுசெய்து நீ விட்டு கொடுத்துரு, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்படியா ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர், இரண்டு அரக்கர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு இவன் அவனை வெட்டுறான், அவன் இவனை வெட்டுறான். அவங்க வரம் பெற்றதைப் போலவே இருவரும் தாங்களாகவே அடித்து கொண்டு மாய்ந்து விடுகிறார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியை யார் பார்க்கறது அப்படின்னு கேட்டால் பிரம்மா பார்க்குறார். இதுக்கு அடுத்தது திலோத்தமையாகிய அந்த பேரழகி, ஐயா உங்களுடைய கட்டளையோடு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இரண்டு அரக்கர்களையும் காலி பண்ணியாச்சு, மேற்கொண்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமணம் செஞ்சுக்கணும். அந்த அழகில் அவரே மயங்கிறார். யாரு? பிரம்மாவே மயங்கிறார். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு பிரம்மா முயற்சி பண்ணுறார். முயற்சி பண்ணும்போது அந்த அம்மா என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா, நீ என்னை படைச்ச, நான் உனக்கு மகள் முறைமை, என்னை படைத்ததனாலே நான் உனக்கு மகள் முறைமையாகுவேன், அதனால் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடுறா, தப்பிச்சு ஓடுறா. ஓடும்பொழுது பிரம்மா என்ன பண்ணுறார், தெத்தினே வரார். தெத்தினே வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓடி மறைஞ்சிட்றான். இந்த பொண்ணு எங்கே இருக்கிறா அப்படின்னு பார்க்கறதுக்காக 4 முகத்தையும் வைத்து 4 திசைகளிலும் எங்கேயாவது இருக்கலான்னு பார்த்து தேடி தேடி அலைஞ்சின்னு இருந்தாங்க. அதனால் பிரம்மாவுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாயிடுச்சு. அதைத்தான் இந்த இடத்துல மிருக கண்டுயர் சொல்றாரு, ஆனானப்பட்ட பிரம்மாவே அவரால் மற்றவர்களை அழிக்க பயன்பட்ட அந்த பெண்ணு அவருடைய கெட்ட பேருக்கு அழிவுக்கு காரணமாக மாறிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு திருமணம் வேணாம் அப்படின்றார். மறுபடியும் தேவர்களும் சரி மனிதர்களும் சரி காமத்திற்கு ஆட்பட்டு ஒரு பெண்ணை விரும்பி பல துன்பங்களுக்கு ஆளாகிறார்களே தவிர பெண்ணாசையால் யாரும் இன்பமாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதனால் எனக்கு தயவு செய்து பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்காதீங்க, நான் இப்படியே இருந்து, அதாவது பிரம்மச்சாரியாகவே இருந்து சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து விடுகிறேன், என திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுறார். இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் இந்த மாதிரியான பெண் ஆசையினாலே துன்பத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டதனாலே எனக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைத்தாலும் எவ்வளவு உயர்ந்த செல்வம் கிடைத்தாலும் நான் எந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அதனால் இந்த மாய சிறைக்குள் நான் விழமாட்டேன். அதனால் என்ன வற்புறுத்தாதீங்க, நான் தவம் இருந்து சிவபெருமானுடைய திருவடி பேற்றினை அடைய விரும்புகின்றேன், என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றார். ஞான சம்பந்தரும் இப்படி தான் சொன்னார், எனக்கு திருமணம் வேணாம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க, வற்புறுத்தி திருமணம் செய்து வச்சாங்க. திருமணம் செய்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, இறைவனுடைய திருவடியை அடைகின்றார். அதனால் ஆனானப்பட்ட ஞான சம்பந்தரும் இல்லற வாழ்வு வேணும்னு இறங்கி இல்லறத்தோடு என்ன பண்ணுறாரு, முக்தி அடைகிறார். அதனால் எல்லாரும் என்ன பண்ணணும்னு கேட்டால் இல்லறம் வேணும் அப்படின்ற செய்தியை புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. இவை பல உரைத்தலோடும் இத்தகு சகந்தான் இந்த குவளைய மதிக்கும் ஆற்றால் கூறும் இல் ஒழுக்கம் தன்னை நவையன இகழா நின்றான்
நான் மறை துணிவும் கொள்ளான் தவமயை பூண்டான் என்ன துயர்கொடு சாற்றலுற்றான். அப்பா எவ்வளவோ சொல்றார், தம்பி அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதப்பா. திருமண வாழ்க்கை பிறந்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கை நடத்த வேண்டும். நடத்தாம என்ன பண்ணக்கூடாது, சாகக்கூடாது. அது நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். இந்த இடத்துல நல்ல ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். மனிதனா பிறந்தால் அவன் கண்டிப்பாக திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நடத்தலை அப்படின்னா அவன் தன்னை படைத்த இறைவனுக்கு துரோகம் செய்கிறான் அர்த்தம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால இவ்வளவு சொல்லியும் தன்னுடைய மகன் நம்முடைய பேச்சை கேட்காம மறுத்து பேசுறானேன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு மிகுந்த வருத்தத்தோடு மறுபடியும் இப்ப அப்பா பேச ஆரம்பிக்கிறார். இந்த புலத்திய முனிவன் சொல்லிட்டு ஒரு முனிவர், அவரை போன்ற மேலானவனே. புலத்திய முனிவன்னா நாம் ஏற்கனவே இந்த புராணத்தில் ஏதோ ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார். அவங்க அப்பா மோசமானவர், ஆனால் அவரு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத தவஞானி. அதனால அந்த முனிவரை போல சிறந்த தவத்தை உடைய என்னுடைய மகனே மிருக கண்டூயா அப்படின்னு மகனுக்கு அப்பா சொல்றார். அதனால மகனே, நீ என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா, நீ சிறந்த முனிவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. உன்னுடைய பிரம்மச்சாரிய விரதத்தை நான் மெச்சுகிறேன். இந்த மாதிரியான ஒரு பிள்ளையை பெறுவதற்கு நான் தவம் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அதாவது என்ன பண்ணுதுங்க, எல்லா பிள்ளைங்களும் செல்போனை ஒன்று பார்த்துன்னு, டிவியை பார்த்துக்கின்னு, கண்ட கெட்ட படத்தை எல்லாம் பார்த்து சீரழிஞ்சு போய் கிடக்குது. 8வது படிக்கிற பொண்ணுங்க, 5வது படிக்கிற பொண்ணுங்க இப்பயே லவ் லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சுடுவோம். 5வது படிக்கிற பையங்க 8வது படிக்கிற பசங்க இப்பயே லவ் லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சுடுவோம். பையன் அப்படின்னா ஏதாவது ஒரு பொண்ணை விரும்பியே ஆகணுன்ற கட்டாயத்தில் பசங்க இருக்கானுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமல் தெய்வ நெறியோடு ஒரு பிள்ளை வளர்கிறது என்றால் நாம் தவம் செய்திருக்க வேண்டும். அந்த வகையில் நான் தவம் செய்திருக்கிறேன். ஆனால் மிருக கண்டூயா அந்த மாதிரி செய்யக்கூடாது. பிறந்தா என்ன பண்ணணும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து கொள்வது என்பது எதற்காக என்றால் பெண்ணோடு சேர்ந்து இன்பமாக வாழ்வதற்கு இல்லை. இன்பமாக வாழலாம், ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு பிள்ளையை பெற வேண்டும். இதுக்காக தான், ஒரு பிள்ளையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் செய்து வாழ்க்கை நடத்த வேண்டுமே தவிர பெண்ணோடு இன்பமாக வாழ்வதற்கு கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு புதிய முறை ஒன்று உண்டாகியிருக்கு. என்னடான்னு கேட்டால் என்ன சொல்லலாம், லிவிங் டுகெதர்ன்றான். கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், ஆனால் கணவன் மனைவியாக ஒன்றா வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம், பிள்ளையை பெற்றுக்க மாட்டோம். எவ்வளோ நாள் பிடிக்குதோ அவ்வளோ நாள் ஒன்றா வாழ்வோம், பிடிக்காத போது பிரிஞ்சு போயிடுவோம். இதெல்லாம் சாபக்கேடான வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு சொல்றார். வாழ்க்கை என்பது கணவன் மனைவியாகவோ அல்லது ஆண் பெண் சேர்ந்து வாழ்வது என்பது இன்பத்திற்காக புணர்ச்சிக்காக வாழக்கூடாது, பிள்ளையை பெறுவதற்காக வாழ வேண்டும். அதான் சொல்றாரு அப்பா திருமண வாழ்க்கை என்பது காமத்திற்கு இல்லைப்பா, நமக்கு பிறகு நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய வழித்தோன்றல்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை.
சென்ற வாரத்தில் ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு சமயத்தில், அதாவது என்னுடைய பிள்ளைகள் மாமிசம் உண்பாங்க கற்றுக்கினாங்க, என்னுடைய மனைவி மாமிசம் உண்பாங்க, அவங்க ஏற்கனவே கற்றுக்கினாங்க. அதை ஏன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் அனுமதிக்கக்கூடாது? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால நீங்கள் அவங்களுக்கு அனுமதித்து அவங்கள வீட்டில் சமையல் செய்து சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கலாமே அப்படின்னு என்கிட்ட ஒரு வேண்டுதல் வந்தது. யார் மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. நான் என்ன சொல்லிட்டேன், நான் பிறந்தது என்பது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, வாழும்பொழுது யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம், உயிர் வாழறதுக்காக கண்ட கர்மாந்தரத்தெல்லாம் ஏற்றுக்கலாம் அப்படின்ற கொள்கைக்காக நான் பிறக்கலை. என்னுடைய தூய நெறியை இந்த பிறவியிலே என்னுடைய சந்ததியருக்கு விட்டு செல்ல வேண்டும், கடத்த வேண்டும், என்னுடைய பொறுப்பு அது. அதனால் இந்த மாதிரியான ஒரு தவறான உணவு பழக்கத்திற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஒப்புதல் அளிக்க மாட்டேன், அளிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நான் பிறக்கலை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். அதுதான் இங்கே மிருக கண்டுயருக்கு அவர் சொல்கிறார், ஒரு பிள்ளையை பெற வேண்டும். எதற்காக பெற வேண்டுமானால், நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய ஒழுக்க நெறியையும் இந்த உலகத்திற்கு நாம் என்ன பண்ணோம், விட்டு செல்ல வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி ஆக வேண்டும், இல்லைன்னா மறைஞ்சிடும். அதுக்காகத்தான் நாம் ஒரு பிள்ளையை பெற வேண்டும். அதுக்காகத்தான் உன்னை நான் திருமணம் செய்த சொல்லுகிறேனே தவிர பெண்ணாசை உனக்கு வேணுன்றதுக்காக நானே சொல்லலப்பா அப்படின்னு சொல்றார். மேலும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கிறது, அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு பையன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து துறவியாக மாறிவிட்டால் அவனை பெற்ற பெற்றோர்களையும் அவன் என்ன பண்ண மாட்டான், கவனிக்க மாட்டான். அவனுடைய தாத்தா பாட்டியும் அவன் என்ன பண்ண மாட்டான், கவனிக்க மாட்டான். ஏண்டான்னு கேட்டால், நான் இல்லறத்தை துறந்துட்டேன், நான் இனிமேல்ட்டு திருவடியை தான் சிந்தனையாக இருப்பேன், அதனால் எனக்கு இல்லறம் தேவலைன்னு சொல்லிடுவான். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அனாதையாக போயிடுவாங்க, அப்பா அம்மா அனாதையாக போயிடுவாங்க. இதனால் அவர் என்ன சொல்றாரு, மகனே, நீ தவம் செய்தால் உனக்கு இறையருள் கைகூடும், புண்ணியம் சேரும் என்று நீ நினைத்தால் உனக்கு புண்ணியம் சேராது. காரணம் என்னன்னு கேட்டால், உன்னை பெற்றவர்கள் பட்டினியாக இங்கே கிடப்பாங்க, உன்னை பெற்றவர்களும் பட்டினியாக கிடப்பாங்க. அந்த பாவம் பூரா உனக்கு தான் வந்து சேரும். அதனால் நம்முடைய முன்னோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றுவதற்காக நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட் வரார். சித்திரத்தை போன்ற அழகான குழந்தையை பெறுவதற்கு, அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்கு, அந்த குழந்தையின் காலால் நாம் பிஞ்சு பாதத்தால் நாம் உதை வாங்குவதற்கு, அதனுடைய எச்சில் அமுதத்தை நாம் உண்பதற்கு, இதெல்லாம் தவம் செய்தவர்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கும். ஒரு குழந்தையை வைத்து கொஞ்சுவதற்கும் அதனை வைத்து இன்பம் அடைவதற்கும் யாருக்கு பேறு கிடைக்கும் என்றால் தவம் செய்தவருக்கு தான். அதனால் நீ நினைக்கிற மாதிரி திருமண வாழ்க்கை என்பது ஏதோ துன்பம் தரக்கூடியது இல்லை, அதுவும் ஒரு தவம்தான், பிள்ளை பேரும் ஒரு தவம்தான், அழகான குழந்தையை பெற்றெடுத்து கொஞ்சுவதற்கு ஒரு தவம்தான் அப்படின்னு சொல்றார். தொழுக உன்னால் நாம ஒரு மலையினுடைய உச்சியை அடைய வேண்டுமானால் மலையினுடைய பாதத்திலே இருந்து நடந்து படிப்படியாக ஏறி தான் முன்னேறி மலை உச்சிக்கு அடைய வேண்டுமே தவிர நேராக இங்கேருந்து ஒரே குதியாக குச்சி மலை உச்சிக்கு போகணும்னு நினைக்கிறது தப்புடா தம்பி. நான் திருமண வாழ்க்கையே
தொடாமல் நேராக இறைவனுடைய திருவடியை விரும்புவது என்பது மலையில் நடந்து போய் மலை ஏறாமல் நேராக மலை உச்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்வதற்கு சமம். அதனால் இறைவனுடைய திருவடி பேர் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் முதல்ல நீ என்ன பண்ணணும், இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதுக்கு அடுத்ததாக ஒரு செய்தியை வைக்கிறார். மரங்களிலிருந்தும் விலங்குகளிலிருந்தும் அவை பெறக்கூடிய பயன்களைப் போல, மரத்தை வச்சோம்னா அது என்ன பண்ணும், பூ வச்சு காய் வச்சு கனியாக மாறும். விலங்குகளை வளர்த்தாலும் ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறோம், ஆட்டுக்குட்டியை வளர்க்குறோம், மாடு கன்றுகளை வளர்க்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உடனே வேறு ஒரு இனத்தோடு சேர்ந்து தான் அது குட்டி போடும். குட்டி போட்டால் தான் வளர்க்குறவனுக்கு பயன் உண்டு. அதனால் அதை போல தான் இல்லறத்தில் பெற்றவர்களுக்கு நீ செய்யக்கூடிய கடமை ஒன்று உண்டு என்றால் அது என்னது, நீ ஒரு திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெற்று கொஞ்சுவதற்கு பேர பிள்ளைய யார்கிட்ட கொடுக்கணும், தாத்தா பாட்டி எனக்கு கொடுக்கணும். இது உன்னுடைய கடமை அப்படின்னு உணர்த்துறார். அதனால் அறிவையை அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து அதன் பிறகு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்துட்டு அதன் பிறகு நீ என்ன பண்ண, தவம் செய்தப்போ நான் உன்னை வேணான்னு சொல்லலை. இந்த இல்லற ஒழுக்கத்தை முதலில் நீ என்ன பண்ணணும், கடைபிடிக்க வேண்டும். இல்லற ஒழுக்கம் முன்னாளில் எண்ணவில்லை, இந்த நாள் வரையிலும் பிரம்மச்சாரியாகவே இருந்துட்ட. அதனால் முறைப்படி பல நாளாக உன்னால் தரப்பட வேண்டிய கடமைகள் ஒன்று இருக்கிறது. அதாவது என்ன, அது பித்ரு கடன்னு பேர். பித்ரு கடன் மாத்ரு கடன் சொல்லுவாங்க. இறந்தவர்களுக்கு திதி செய்த, நம்முடைய முன்னோர்களுக்கு திதி செய்து அவருடைய ஆன்மா இறைவனோடு கலத்தல். சில ஆன்மாக்கள் எல்லாம் என்ன பண்ணாதுன்னு கேட்டால் போய் இறைவனுடைய திருவடியில் சேராது. அதுங்க என்ன பண்ணும், வெளியில் சுற்றினே இருக்கும். என்ன சொல்லிட்டு சுத்தம், என் பேர பையன் திருமணம் செய்து ஒரு குழந்தை பேர் எடுத்த பிற்பாடு அதுக்கப்புறமா இறைவனுடைய திருவடியில் நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சில ஆன்மாக்கள் பிசாசுகளாக திரிந்து கொண்டு ஆவியாக சுற்றி நடக்கும். நீ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பேர் பெற்று எடுத்தீன்னா அந்த ஆன்மா என்ன பண்ணும், சந்தோஷமாக உங்களை நல்லா வாழ்த்திட்டு அது போய் இறைவனுடைய திருவடியை போய் சேரும். அதனால் திதி கொடுத்தலும் நீ குழந்தை பேர் பெறுவதை பார்த்து நம்முடைய முன்னோர்கள் ஆன்மாக்கள், சில ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவடியை சென்று நிம்மதியாக போய் சேரும். அதனால் நாம் திருமணம் வேணான்னு சொல்லக்கூடாது. அப்படி நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா அந்த தோஷம் நம்மை தாக்கும். நிறைய இடத்துல ஜாதகம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, பூர்வ ஜென்ம பாவம் இருக்குது, அது தொடர்ந்து வருது, அதிலிருந்து நீங்கணும், அதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். பிள்ளைகளும் திருமணம் செய்தால் தான் அவங்க நல்லா இருப்பாங்க. இல்லை நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் மறுபடியும் பாவம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் மகனே, இந்திரனும் புகழக்கூடிய பழைய சிறப்பை உடைய இல்லற வாழ்க்கை. இந்திரனும் என்ன சொல்றான்னு கேட்டேன்னா, அவன் பெண்ணாசையினால 1000 கெட்ட பேர் எடுத்தாலும் அவன் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டேன்னா, ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழணும். அப்போ நாம ஒரு இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டுமானால், இல்லற வாழ்க்கை வாழ வேண்டும்னு விரும்பக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் இருக்கு. அதில் முதன்மையான தெய்வம் எது என்றால் இந்திரன். நம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா இந்திரனை வணங்க வேண்டும். இந்திரனை வணங்கி, இந்திரனே நான் இல்லற வாழ்க்கை வாழ்வதற்கு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழணும், எனக்கு அருள் புரியிடான்னா அவன் அருள் புரிவான். ஏன்னு கேட்டேன்னா அவனுடைய விருப்பம் இல்லற வாழ்க்கை மேலோங்க வேண்டும்.
அதனால அப்படிப்பட்ட இந்திரனும் விரும்பக்கூடிய இல்லற வாழ்க்கையை நீ முதல்ல கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த தவ ஒழுக்கத்துல தவறாமல் இல்லற வாழ்க்கையை கடைபிடித்தல்னா எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணின்னு ஒரு 10-15 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணின்னு நான் மட்டும் குடும்பம் நடத்துறான்றது கிடையாது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தலாக் 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 டைவர்ஸ், அப்புறம் அடுத்த பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கு 2 பிள்ளைய பெற்று அதுக்கு தலாக் தலாக் டைவர்ஸ், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. அந்த வாழ்க்கையை நம்முடைய இந்து சமய நெறி சொல்லலை. நெறியோடு வாழ வேண்டும். இல்லற வாழ்க்கையை எப்படி வாழணும்? நெறியோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதனால அந்த மாதிரி முற்காலத்தில் உமை சிவபெருமான் எடுத்துக்கோ, அவரு ஒரு பெண்ணோட தான் வாழ்ந்துன்னு இருக்கிறார். இங்க பார்த்தா மீனாட்சி கல்யாணம்ன்றான், அங்க பார்த்தா காமாட்சி கல்யாணம்ன்றான், அங்க போனா விசாலாட்சி கல்யாணம்ன்றான். இப்படியா பார்த்தனா ஊறப்பட்ட கல்யாணம் பண்றாங்க. யாருக்கு? சிவபெருமான். அங்க ஒவ்வொரு இடத்துலயும் அந்த இடத்துல பெரிய நாயகின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, இந்த இடத்துல கோகிலாம்பிகைன்னு பேர் வச்சிருக்காங்க, இந்த இடத்துல பூங்குழல் அம்மைன்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் திரிபுர சுந்தரின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன் ஒரு ஆள் சிவபெருமான் எங்கே போனாலும் சிவபெருமான் ஒரு பேர் வச்சுக்கிறீங்க, ஆனால் பொண்டாட்டி பேர் மட்டும் இத்தனை பேர் இருக்குது, அத்தனை பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க பேர் தான் மாறுபடுமே தவிர சிவன் பார்வதி தான். பார்வதி பிறந்து பிறந்து இறக்கக்கூடிய தன்மையை உடையவள். சிவபெருமான் பரம்பொருள், பிறப்பு இறப்பு இல்லாதவர். அதனால பார்வதி தேவி ஒரு பிறப்பினுடைய வயசு முடிஞ்சு இறந்துட்டா அப்படின்னா அடுத்த பிறவியில சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? அந்த பெண்ணு எங்க பிறந்திருக்கிறாளோ அந்த பெண்ணை தேடி கல்யாணம் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்குவார். தன்னுடைய மனைவியை தான் கல்யாணம் பண்ணிக்குவார். பல பிறவியிலும் தன்னுடைய மனைவியே திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான். அவரை போல நாம் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட வேண்டும். நீ சிவபெருமானுடைய திருவடி சேரப்போறான்னு சொல்லினுக்கிறியே, அப்படிப்பட்ட சிவபெருமான இல்லறத்தோட தான் இருந்துன்னு இருக்கிறாரு. அதனால நீ இல்லறத்தை பேணுவது சிறப்புடா தம்பி அப்படின்னு சொல்றான். சுழி தரக்கூடிய பிறவி, இந்த பிறவியானது இப்ப பிறந்தா மறுபடியும் இறப்போம், மறுபடியும் பிறப்போம், மறுபடியும் இறப்போம். இந்த மாதிரி இந்த பிறவியில நீங்க திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பேரு இல்லாமல் இறந்து விட்டால் உன்னுடைய கடமை ஒன்று இருக்கிறது. பிள்ளை பேரு நீ இந்த உலகத்திற்கு தந்தாகணும். அதனால நீ என்ன பண்ணி ஆகணும்? மறுபடியும் பிறந்தாகணும். அதனால நீ இந்த பிறவியினுடைய துன்பத்தை நீங்க வேண்டுமானால் அதனால என்ன பண்ணணும்? நீ திருமணம் செய்து ஒரு பிள்ளை பேரை செய்து கொடுத்து இந்த உலகத்திற்கு ஒரு பிள்ளை பேரை கொடுத்து அதை வளர்த்து முறைப்படி தவம் செய்து தான் நீ இறைவனுடைய திருவடியை சேர முடியும். அப்படி சேர்ந்தாதான் உனக்கு முக்தி பேர் கிடைக்கும். இல்லை அப்படின்னு திருமணம் ஆகாமல் தவம் செய்து முக்தி பேர் அடைந்தால் உன்னால் முக்தி பேர் அடைய முடியாது. மறுபடியும் அடுத்த பிறவி நீ பிறந்தே தீரணும் அப்படின்னு சொல்றார். திருமால் எடுத்துக்கோ, மகாலட்சுமியோடு சேர்ந்து வாழ்கின்றார். பிரம்மாவை எடுத்துக்கோ, சரஸ்வதியோடு சேர்ந்து வாழ்கின்றார். இந்த மாதிரி எல்லா தேவர்களையும் எடுத்துக்கொண்டால் அவரவரும் தன்னுடைய மனைவியோடு இல்லற வாழ்வை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நீ முனிவர்னு எடுத்துக்கினா கூட நிறைய முனிவர்கள் தங்களுக்கு என்று ஒரு முனி பத்தினியை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பேரும் பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்று அதுக்கப்புறம் தவநெறியில வாழறாங்க. அப்போ அந்த முனிவர்னு பார்க்கும்போது பாருங்க, கௌசிக முனிவர் பார்க்குறோம் இல்லையா? பிள்ளை பேரு பெறுகிறார். பலராமர் என்ன பண்றாரு? தன்னுடைய தந்தை சொல் பேச்சு கேட்கிறார்.
கேட்டு என்ன பண்ணார், அம்மா தலையை கொய்துன்னு வாடான்னு சொல்கிறார். அவன் போய் என்ன பண்ணுறான், அப்பா பேச்சு கேட்டு அம்மா தலையை கொய்துடுறார். கொய்துன்னு வந்து அப்பா அப்பா எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். மகனே, நீ என்னுடைய சொல் பேச்சு கேட்டு உங்கள் அம்மா தலையை வெட்டின்னு வந்த, உனக்கு பரவாயில்ல, நீ என்ன வரம் கேட்டாலும் தரேன் அப்படின்னு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறார், எனக்கு எங்கள் அம்மா வேணும். அவன் கேட்குறான், எனக்கு எங்கள் அம்மா வேணும். நீ சொன்னன்றதுக்காக வெட்டிட்டு வந்துட்டேன், நீ வரம் கேட்குற, எனக்கு நான் கேட்ட வரத்தை தருவேனா, நான் சொன்னதை நீ செஞ்சதுனால நீ கேட்ட வரத்தை தரண்டான்னார். எனக்கு எங்கள் அம்மா வேணும்னு சொல்கிறார். சரி அப்படியா, போ, அந்த அம்மாவனுடைய தலையை நீ என்ன பண்ண, எடுத்து அம்மா அந்த உடம்புல வை, சேர்ந்துடும், அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சமயத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளா வச்சு விழுறாங்கல்ல வண்ணாத்தி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள தகராறு வருது. தகராறு வந்து அவன் என்ன பண்ணுறான், அவன் பொண்டாட்டியை வெட்டிடுறான். வெட்டிட்டு அந்த இவன் வெட்டி போட்டான் இல்லை, அந்த இடத்துல தான் அந்த சண்டை நடக்குது. அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பொண்டாட்டி உடம்பை தூக்கின்னு தலை எங்கடா கிடக்குதுன்னு தேடி இவங்க அம்மா தலையை தூக்கிட்டான். எடுத்து போய் கொளுத்துறதுக்கு அவன் எடுத்து போய் ஏம கடன் செய்யறதுக்கு எடுத்துட்டான். இவன் அப்பா கிட்ட வரம் வாங்கிக்கின்னு வர்றான். வந்து தலையை தேடி தேடி பார்க்குறான், தலை ஆப்பிளில் முண்டை மட்டும் கிடக்கு. சரி ஏதோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த வண்ணாத்தி தலையை கொண்டாந்து இந்த தலையில் வைக்கிறான், ஒட்டிக்கிச்சு. இப்போ அம்மா உடம்பு, அம்மாவுடைய உடம்பு, தலை வந்து அந்த வண்ணாத்தியினுடைய தலை. ஆமாம், துணி வெளுக்கிறவங்க அவங்களுடைய தலை. இப்போ யாரை நாம் இது பண்ணுறது? அப்போ அவன் என்ன பண்ணுறான், இந்த செய்தியை பார்த்து தேடி இது வரும்பொழுது அங்கே தேடிக்கணுமா அவங்க ஆப்பிட்றாங்க. அப்போ இந்த அம்மாவனுடைய தலை வண்ணாத்தினுடைய உடம்பு ஜாயிண்ட் ஆகிடுது. இப்போ அம்மாவை பார்க்கணும்னா உடம்பு வண்ணாத்தியினுடைய உடம்பு, அம்மாவனுடைய தலை. இப்போ எனக்கு அம்மா மட்டும்தான் வேணும், அம்மாவனுடைய தலை மட்டும்தான் வேணும், உடம்பு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உடம்பை பூரா பூமியில் மறைச்சி அம்மாவனுடைய தலையை மட்டும் மேலே வைக்கிறாங்க. அதை தான் மாரியம்மன் கோயிலில் உடம்பை கீழே மறைச்சிருப்பாங்க, அந்த அம்மாவனுடைய தலை மட்டும் மாறி இருக்கும். மாறி இருந்ததுனால அந்த அம்மாவுக்கு பேர் என்னது, மாரியம்மான்னு பேர். அந்த மாரி அம்மாவனுடைய புள்ள, அவங்க அம்மாவனுடைய கணவன் யாரு, முனிவர் தான். அதனால் முனிவராக இருந்தாலும் தவம் செய்யக்கூடிய ஒழுக்கத்தை மேற்கொண்டிருந்தாலும் அவர்களும் என்ன பண்ணணும், ஒரு பெண்ணை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு தவம் செய்ய வேண்டும். அதுதான்பா முறை. அதனால் நான் பிரம்மச்சாரியாவே தவம் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. அழகான ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவியராக வாழ்ந்து கொண்டும் இறைநெறியை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு அர்த்தம். அதனால் நாம் இன்றைய காலகட்டத்திலே அன்பர் பெருமக்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், முனிவர் என்றால் காட்டிலே சென்று தவம் செய்ய வேண்டும் என்பது பொருள் இல்லை. கணவன் மனைவியராக ஒழுக்க நெறியோடு யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டு இறை நெறியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தவ ஞானிகள். அவர் முனிவர். நமது ரமேஷ் ஐயா ஒரு முனிவர். ஆமாம், முனிவர் ரமேஷ் ஐயா கணவன் மனைவியரோடு வாழ்ந்து கொண்டு இறை நெறியை பின்பற்றி கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் முனிவர்கள், சிறந்த முனிவர்கள், வாழலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்றார். அதனால பிரம்மாவும் சரி, திருமாலும் சரி, இந்திரனும் சரி, காமதேவனும் சரி, எல்லாரும் அவங்கவுங்க என்ன பண்றாங்க, மனைவியரோடு வாழறாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நவகோள்களுக்கு சிலை வச்சிருப்பாங்க,
கணவன் மனைவியாக வச்சுருப்பான். அவங்களும் கணவன் மனைவியோட இருக்கும். அதனால தான் இந்த நெறி உலகத்தில் விளங்க வேண்டும் என்பதை உணர்ந்து தான் நாம் நம்முடைய அறக்கட்டளைக்கு பேர் என்ன வச்சோம்? அம்மையப்பர் அறக்கட்டளைன்னு வச்சதுக்கு காரணமே அதுதான். யாரும் தவம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருமணம் ஆகாமல் வாழக்கூடாது. கணவன் மனைவியோ சண்டை போட்டுக்கின்னு தனித்தனியாக வாழக்கூடாது. இல்லற வாழ்க்கையோடு சேர்ந்து வாழணும். கணவன் மனைவியராக சேர்ந்து வாழணும். அதுதான் இந்த வாழ்க்கை, இந்த உலகம் உய்வதற்கான வழி. அதனால தான் நாம் அம்மையப்பர்ன்ற பேர் வச்சதுக்கு காரணமே அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. உலகத்தில் இல்லற வாழ்க்கையானது மேலோங்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான். அதனால அன்புடைய மகனே, நம்முடைய பழமையாகிய நெறியை வெறுத்து விடாதே. நான் பிரம்மச்சாரிய விரதத்தை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பழமையாகிய நெறியை வெறுத்து விடாது. அதனால சிவபெருமான் விதித்த நெறிமுறை எல்லோரும் கணவன் மனைவியராக வாழ்ந்து பிள்ளை பேறு எடுத்து இந்த உலகத்திற்கு ஈந்த பிறகுதான் நீ தவம் செய்ய வேண்டும். சிவநெறியை வெறுத்து விடாது. அதனால்தான் பயிர் செய்கிறவங்க கூட, விவசாயம் செய்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அடுத்த சந்ததியினருக்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்திலே தங்களுடைய சந்ததியினரை வளர்த்தெடுப்பதற்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது, வாய்ப்பு கொடுக்க வேண்டும். வாய்ப்பு கொடுத்துட்டு தான் நான் அந்த பணியை தொடர வேண்டும். அதனால தான் விவசாயம் செய்கிறவங்க அந்த நெல் நமக்கு அது என்ன பண்ணுது, விளைச்சலை கொடுக்கும் பொழுது அந்த நெல் அதனுடைய சந்ததியை பெருக்குவதற்கு நாம் உதவி செய்யணும். அதனால அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டா, நெல் அறுக்கும் பொழுது எல்லாத்தையும் அறுக்கக்கூடாதுன்றது கட்டளை. ஒரு குண்டல், ஒரு தலை, ஒரு பகுதியை என்ன பண்ணுவாங்க, அறுக்காம அப்படியே விட்டுடுவாங்க. இது நாத்துக்கு, இது அடுத்த அந்த பயிர் வளர்றதுக்கு, அதனுடைய சந்ததியை பெருக்குவதற்கு அப்படின்னு விட்டுட்டு தான் மற்றதெல்லாம் அறுவடை செய்யும். வீட்டில் கத்திரிக்காய் செடி நடுறோம் அப்படின்னா முதல் காய், முதல் அறுவடை, காய்ச்சி வருது பாரு, ஒரு 4 கத்திரிக்காய் 5 கத்திரிக்காய் காய்க்கும். அதை அப்படியே விட்டுட்டு பழுத்து அதை அந்த அடுத்த சந்ததியினருக்கான விதையாக அதை வைத்து விட வேண்டும். அதுக்கப்புறம் காய்க்கிற எல்லா காய்கறியும் என்ன பண்ணலாம், அறுத்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி தான் இந்த செடியை பிடுங்குறோம் அப்படின்னா அடுத்த செடியை நட்டுட்டு தான் என்ன பண்ணணும், அந்த செடியை நாம் பயன்படுத்தணும். நம்ம சைவ நெறியில் கீரையை பிடுங்கி சாப்பிடக்கூடாது, ஏன்னா உயிர் கொலையாயிடும். கீரையை அறுத்து சாப்பிடணும். அறுத்துட்டோம்னா அது வளர்ந்துடும், அதனால் பாவம் கிடையாது. இந்த மாதிரியான நெறிகளை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது, இல்லறம் வேணான்னு சொல்லக்கூடாது. மறுக்காது, உலகத்தின் நிகழ்வினை மறுக்காது. அப்பா இந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு என் மேல நீ கோபிச்சுக்காது, சினம் கொள்ளாது. மாறுபடும்படி சிறிதேனும், என்னுடைய வார்த்தை மாறுபடும்படி நீ என்னதான் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்பா, உன் வேலையை நீ பாரு, என் பாதையை நான் போறேன்னு சொல்லிட்டு என்னுடைய வார்த்தைக்கு மறுத்து பேசாதப்பா அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்ட ரொம்ப அழகா அந்த அப்பா சொல்றார். அவர் தன்னுடைய அப்பா கிட்ட மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்றதும் அங்க பாருங்க. மேலும் அவர் என்ன சொல்றாரு, வசிஷ்ட முனிவர்னு பேர். முனிவர்களுக்கெல்லாம் மிக சிறந்த முனிவர் வசிஷ்ட முனிவர். அவர் சாபம் விட்டா பழிக்கும். அந்த வசிஷ்டருடைய மனைவி அருந்ததின்னு பேர். திருமணம் செய்து கொள்ளும் பொழுது நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அருந்ததி பாத்தியா அப்படின்னு கேட்பாங்க. அம்மி மிதித்தியா அருந்ததி பாத்தியான்னு கேட்பாங்க. அப்போ அந்த அருந்ததின்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கற்பு நெறியில் சிறிதும் மாறாத மிகச்சிறந்த கற்பை உடையவள் தான் அருந்ததி. அந்த அருந்ததியினுடைய வீட்டுக்காரன் தான் வசிஷ்ட முனிவர். வசிஷ்ட முனிவர் எப்பொழுதும் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பக்கத்திலேயே வைத்திருப்பார்.
மாறாத கற்புடைய மனைவியை உடையவர் தான் வசிஷ்ட முனிவர். அதனால தான் மாறாத கற்புடையதுனால தான் அந்த வடக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா துருவ நட்சத்திரம்னு பேர். கடல் பயணம் செய்பவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் துருவ நட்சத்திரம். மீதி எல்லா நட்சத்திரங்களும் இடம் மாறும். ஆனால் வசிஷ்டரின் மனைவியாக இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம் மட்டும் இடம் மாறவே மாறாது. தன்னுடைய கற்பு நெறியிலிருந்து மாறாத தன்மைக்கு அருந்ததியை உதாரணம் சொல்லுவாங்க. அதனால் வெடிய காலையில் திருமணம் நடக்கும் பொழுது மணப்பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, வெடியறதுக்கு முன்னாடியே என்ன, இந்த பாருமா அருந்ததியை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவாங்க. இன்னைக்கும் காட்டுவாங்க. அம்மி மிதிக்கிறதுக்கு முன்னாடி அருந்ததி பாரு, அதோ பாரு அருந்ததி, தெரியுதா, தெரியலன்னு சொல்லக்கூடாது. தெரியுதுன்னு சொல்லு. தெரியுது, இப்போ அம்மி மிதிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு மோதிரம் ஒன்று மாட்டுவாங்க. அதுக்கு பேர் நாங்கள் சொல்லுவாங்க, மெட்டின்னு சொல்லுவாங்க. மெட்டி மாட்டி விடுவாங்க. ஏன் மெட்டி மாட்டுறது? பெண்கள் கற்பிலே அருந்ததியை போல இருக்கணும், பெண்கள் கற்பிலே அம்மியை போல இருக்க வேண்டும். அம்மி என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா வளைஞ்சு கொடுக்காது. அருந்ததி என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா மாறாது, கற்பு நெறியிலிருந்து மாறாது. அம்மி வளைஞ்சு கொடுக்காது. அதை வளைக்கணும்னு முயற்சி பண்ணால் உடஞ்சிடும். அதே போல தான் பெண் கருப்பிலே வளையணும்னு நினச்சா செத்துடுவான். குழந்தனார்காரன் வந்து என்ன பண்ணுவான், அண்ணே என்னம்மா நீ கொஞ்சம் அண்ணன் மாதிரி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கண்ணே அப்படின்னா செத்துடுவான், உடஞ்சிடுவான். அம்மியை போல கற்பு நெறியில் ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்கும். மனதை கல் மாதிரி வச்சுக்கணும். எவ்வளவு துன்பம் வந்தாலும் உடையக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும். அதனால் அம்மியை மிதித்து அந்த கல் போன்ற மன வலிமையை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான். அந்த மாதிரி வசிஷ்ட முனிவரை எடுத்துக்கோ. அவரும் முனிவர் தான், அவரும் தவம் தான் செய்கிறார். ஆனால் என்ன பண்ணுறாரு, அழகான பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் தான் தவம் செய்கிறார். அந்த மாதிரி நீ தவ வாழ்க்கையை மேற்கொள்ள நான் வேணான்னு சொல்லலை. நீ ஒரு திருமணம் செய்து கொள்ளு, திருமணம் செய்து பிள்ளையை பெற்று கொடுத்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீ தவ வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் வாழ்நாள் வரையும் துன்பத்தில் ஆழ்த்துவதும் இறந்து பின்பாடு நரகத்தில் பெரிய குழிகளை சேர்த்தலும் ஆகிய பெண்களை விரும்பும் விருப்பம் எந்த காலத்திலும் ஆடவருக்கு இன்பம் தராது அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த பெண்களை நீ திருமணம் செய்து பிள்ளை பேர் கொடுக்கணும், அதான் முக்கியமே. பெண்களை திருமணம் செய்வது புண்ணியம் கிடையாது, பிள்ளை பேர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தேன்னா உனக்கு அந்த துன்பமெல்லாம் நீங்கிடும். இவ கொடுக்கக்கூடிய டார்ச்சரு, பிள்ளைங்க கொடுக்கக்கூடிய டார்ச்சரு, இந்த துன்பத்தை எல்லாம் நீ இங்கேயே அனுபவிச்சிட்டேன்னா உனக்கு அங்கே மேலே நரகத்தில் இடம் கிடையாது. ஏன்னு கேட்டேன்னா இந்த துன்பத்தை நீ இங்கேயே அனுபவிச்சிடுற, அதை தாண்டி ஒரு துன்பம் உனக்கு கிடையாது. சந்தோஷமாக நீ என்ன பண்ணலாம், இன்பலோக வாழ்க்கைக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அழகான வார்த்தையை சொல்கிறார். நீ மட்டும் சரியான முறையிலே திருமணம் செய்து இல்வாழ்க்கையை நடத்துவாயானால், அப்படி நடத்தினேன்னா அது காணத்தக்க தகுதி கொண்ட தம் கணவரை கடவுள் போல, கணவனை மதிக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கை நடத்தினால், ஒரு வார்த்தையை போட்டார், கணவனை மதிக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கை நடத்தினால் உனக்கு என்னென்ன கிடைக்கும் பாருங்க. கொடை உண்டாகும், தான தர்மம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இங்கே கிடைக்கும். அரிய தவம் உண்டாகும், நீ செய்த தவமே அந்த பெண்ணு தான் உனக்கு கிடைக்கும். காசிப முனிவர் சொன்னார் இல்லை, அவர் பிரம்மச்சாரி விரதம் தான் மேற்கொண்டார். இந்த அழகான பொண்ணை பார்த்த உடனே என்ன சொல்லிட்டாரு, நான் செஞ்ச தவந்தாமா நீயே கிடைச்ச, நீ போய் தவம் செய்யடான்னு. நான் போய் தவம் செய்து எதுக்கு தவம் செய்யணும், மறுபடியும் உன்னை போல ஒரு பெண் வேணும் தான் தவம் செய்யணும், அதான் நீயே கிடைச்சிட்டி, அப்புறம் ஏன் நான் தவம் செய்யணும்னு சொன்னார் பார், ஒரு வார்த்தையை சொன்னார் பார். அந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணு உன்னை
உனக்கு பணிந்து நடக்கக்கூடிய பெண் கிடைத்து விட்டாலே நீ செய்த தவம் தான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண தேவையில்ல, தவமே செய்ய தேவையில்ல அப்படிங்கிறார். அழகா அங்கே ஒரு அங்கே ஒரு செயலுக்கு ஆன விடை இங்கே கொடுக்குறார் மறுபடியும். அதனால் அதுவே நீ செய்த தவமாகும். மேலும் உலக பேரும் உனக்கு கிடைக்கும், பேரும் புகழும் உனக்கு கிடைக்கும். இந்த மண்ணுலக பேர், இந்த பூமியிலே கிடைக்கக்கூடிய புகழும் உனக்கு கிடைக்கும். வானலோகத்தில் கிடைக்கக்கூடிய புகழும் உனக்கு கிடைக்கும். வானலோகத்தில் என்ன புகழ்? அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய கடமை, தாத்தா பாட்டிக்கு செய்யக்கூடிய கடமை, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமை, இதெல்லாம் நீ செய்துன்னு வந்தேன்னா வானவர்களும் உன்னை போற்றுவார்கள். அந்த தவமும் உனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா தவ வலிமையும் கிடைப்பதற்கு காரணமாக இருப்பது குடும்ப வாழ்க்கை தான். அதனால இந்த குடும்ப வாழ்க்கையை நீ மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பாடலை, ஒரு செய்தியை சொல்றாரு. அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்தியை பத்திரிகையில போட்டு அடிக்கலாம். நாம் இதுவரையிலும் திருமண வாழ்க்கையில அந்த பத்திரிகையில் அடிக்கும்போது என்ன பண்ணுமா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, அதை தான் போட்டு போட்டு அடிச்சுங்க கிடக்குறோம். என் கல்யாணத்துக்கு நான் மாற்றி அடிக்கணும்னு சொல்லிட்டு எந்தெந்த திருக்குறளே தேடி பார்க்குறேன், சரியான திருக்குறள் கிடைக்கல. யாராவது ஒருவர் இந்த மாதிரியான திருக்குறளுக்கு பற்றி வேற ஏன்னா பாட்டு கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கந்த புராண பாட்டை போட்டு அடிக்கலாம். என்ன பாட்டு? அழிதரும் துயர நேமி அகன்றிடல் வேண்டுமேனும் சுழிதரும் நாளான் அல்லால் கதுமென துறக்கலாம். அது கிடையாது. இங்க நாம் சொன்னோம் பாருங்க, இது தேவர் முனிவர் தாமும் செங்கன். பேஜ் திரும்பி போச்சு, என்னடா இதுன்னு பார்க்குறேன். மேனவியல், இந்த பாட்டு தான். அதாவது 2030வது பாட்டு, 30வது பாட்டு கந்த புராணத்தில் 2030வது பாட்டு. மேனவியல் பால்வரையும் மெல்லியரை மேவில் தானமும் உளதாகும் அரிதான தவமாகும் வானம் உளதாகும் விண்மண்ணும் உளதாகும் ஊனமில்லதாகும் அரிது ஒன்றும் இல்லை என்றே கந்த புராணம் அப்படின்னு எழுதினேன். இந்த பாட்டை போட்டு திருமண பத்திரிகை அடிக்கலாம். நன்றி. நாம் இப்போ 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம். ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா.